ஹை, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செஷன் ஓப்பனிங்கோட கன்டினியூட்டி வீடியோ தான். செஷனை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ செஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பில் ஆப்ஷன்ஸ் அண்டு நீங்கள் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ். ஸோ அன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கோ அந்த என்டையர் ஆக்டிவிட்டீஸும் முடிஞ்சதுக்கப்புறமா சேமாக ஃபினான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஷன் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்ட செஷனோட ஆக்டிவ் செஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும்போதே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் 1000 வந்து ஓப்பன் பண்ணி பண்ணியிருந்திருப்போம். பட் இப்போ ஸ்டில் வந்து டோட்டல் என்ட் அமௌண்ட் வந்து 3329 ரூபா இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த செஷன் க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த செஷனை மட்டும் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த செஷனில் இங்கே எண்டு செஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த எண்டு செஷன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செஷன் வந்து எண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் போடுற செஷன் ஆக்டிவ் என்ட்ரிஸ் எல்லாமே அடுத்த நியூ செஷனாக தான் கிரியேட் ஆகி போகும். இந்த செஷனுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. ஸோ ஜஸ்ட் இந்த செஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் பில்ஸையும் நீங்கள் தனித்தனியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இங்கே ரீகன்சைல் அப்படிங்கிற கான்செப்டில் இருப்பாங்க. இப்போ நான் இந்த ரீகன்சைல் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு யூபிஐ பில்ஸ் ஓகே எனக்கு இந்த பில் வந்திருக்கு அண்ட் இந்த பில் வந்திருக்குன்னு ஒவ்வொரு பில்லையாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் யூபிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீகன்சைல் பண்ணிட்டேன் அப்படின்னு கன்சிடர் ஆகிக்கும். இதே மாதிரி தான் சேம் தான் கார்டு. இது எதுக்காக நாங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் ஏதாவது கார்டு பில்லோ கேஷ் பில்லோ உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் நாங்கள் இண்டிபெண்ட்டாக கொடுத்துருக்கோம். இதே நீங்கள் கேஷ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நீங்கள் போட்ட ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் நீங்கள் போட்டிருக்க பில்ஸ் அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிருக்க எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃபைனலாக இங்கே அட்ஜஸ்ட் கேஷ் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட என்னென்ன வேல்யூ ஆஃப் மனிஸில் என்னென்ன அமௌண்ட் இருக்குங்கிறத நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து நான் ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷ் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் எப்படி எடுத்துருக்கீங்களோ அதுக்கும் சேர்த்து டெனாமினேஷன் போடணும். ஏன்னா ஓப்பனிங் கேஷோட வேல்யூவும் இங்கே கால்குலேட் ஆகி தான் நெட் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500ல் 4 இருக்குது. ஓகே. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200ல் வந்து ஒரு 5 இருக்குது ஆர் 10 இருக்குது சம்திங்ஸ் எது இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதை மட்டும் கம்மி பண்ணி போட்டுக்கிறேன். அங்கே என்கிட்ட வந்து ஒரு 3 இருக்குங்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் மற்ற டினாமினேஷன்லையும் டென்டஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் வியூலையும் உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஓகே. இப்போ என்கிட்ட இவ்வளோ வேல்யூ இருக்குங்கிறத போடும்போதே இங்கே எனக்கு எக்ஸஸாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸும் எனக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நான் பே ஆப்ஷன் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த செஷன் வந்து நான் இங்கே என்ட்ரி போட்டதாக கன்சல்டேட் ஆகிக்கும். ஸோ இங்கே நீங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட ரீகன்சைல் அங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் கேஷ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த செஷன் வந்து ரீகன்சைல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே வித் பிரிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் செஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செஷன் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். க்ளோஸ் ஆகிட்டு பிரிண்ட் ப்ரொஃபைல்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பிரிண்டரில் வேணும்னு கேட்கும். அந்த பிரிண்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் வந்துடும். ஸோ பிரிண்டோட வியூ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே சேல்ஸ்லேயே ரீபிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டூல்ஸில் ரீபிரிண்டிங்கில் பில் ரீபிரிண்டிங்னு சொல்லுவாங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிரிண்ட் வேணுனாலும் உங்களால் ரீபிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம பேர் வந்து செஷன் ஸ்லிப் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிப்போம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டடாக நம்ம அங்கே எந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் என்ட்ரி பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டோட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எவ்வளோ ஷார்ட்டேஜாக எக்ஸஸாக டீட்டெயில்ஸ் வந்துச்சோ அதோட எல்லா வேல்யூஸோட சேர்த்து உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரிண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிரிண்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பிடிஎஃபாக எடுக்கிறீங்கனாலும் பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஆர்எல்எஸ் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட பிரிண்டரில் யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது நீட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே நாங்கள் எங்களோட சப்போர்ட் டீம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் டீம்ஸ் அண்ட் சேல்ஸ் டீம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் சப்போர்ட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.